சிவாய நம. அனைவருக்கும் வணக்கம். உமையொரு பாகன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். உங்கள் ஆதரவை என்றும் நாடும் உங்கள் லட்சுமி. நம்ம பெரிய புராணத்தில் வர 63 நாயன்மார்களை பற்றி வரிசையாக பார்த்துட்டே வர்றோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நாயனார் யாருன்னா ஏனாதிநாத நாயனார். சுந்தரர் இவரை பற்றி சொல்லும்போது ஏனாதிநாதன் தன் அடியாருக்கும் அடியேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நம்மோட ஏனாதிநாத நாயனார் கும்பகோணத்துக்கு அருகே உள்ள எயினனூர் அப்படின்னு ஒரு ஊரில் பிறந்திருக்காரு. இந்த எயினனூர் இன்னைக்கு ஏனநல்லூர் என்று அழைக்கப்படுகிறது. ஏனாதி என்பது சேனாதிபதிக்குரிய பெயர். இந்த சேனாதிபதிக்கெல்லாம் ஒரு நெத்தியில் வைக்கிறதுக்கு ஒரு ஆபரணம் கொடுப்பாங்களாம். அது ஏனாதி பட்டம் என்று அழைக்கப்படுகிறதாம். அப்படிப்பட்ட ஒரு வீரமான மரபில் பிறந்தவர் தான் நம்மோட ஏனாதிநாத நாயனார். இவருடைய சிறப்பான குணம் என்ன தெரியுங்களா? அதாவது திருநீர் அணிந்துட்டு எந்த அடியார் வந்தாலும் அவங்கள சிவமாகவே பாவித்து வணங்குவாராம். அந்த அடியார்களுக்கு என்னென்ன பணிவிடைகள் செய்யணுமோ அத்தனையும் செய்வாராம். நம்ம யாருக்குனவே திருநீற்றின் பெருமையை நன்கு உணர்ந்த இன்னொரு நாயன்மாரையும் பார்த்துருக்கோம். அவர் மெய்ப்பொருள் நாயனார். அவரை மாதிரியே தான் நம்மோட ஏனாதிநாத நாயனாரும். இந்த ஏனாதிநாத நாயனார் ஒரு வாழ்படை பயிற்சி பள்ளிக்கூடம் வச்சுருக்காரு. ஏன்னா இவர் வீர மரபில் பிறந்தவர், பெரிய வீரனாக இருந்திருக்காரு. அதனால் ஒரு பயிற்சி பள்ளிக்கூடத்தை வச்சு அதில் நிறைய பிள்ளைங்களுக்கு வாழ்வியத்தை சொல்லி கொடுத்துருக்காரு. ரொம்ப சிறப்பான முறையில் இவர் சொல்லி கொடுத்ததுனால நிறைய மாணவர்கள் இவர்கிட்ட சேர்ந்துருக்காங்க. அதனால் நல்ல வருவாய் இவருக்கு கிடச்சிருக்கு. அந்த வருவாயெல்லாம் என்ன பண்ணார்னா சிவனடியார்களுக்கே செலவிட்டு வந்தாராம். இதனால் அவருக்கு ஊருக்குள்ளே நல்ல பேர் கிடச்சிருக்கு. அதே ஊரில் இன்னொருத்தனும் வாழ்படை பயிற்சி பள்ளிக்கூடம் வச்சுருக்கான். அவன் யாருன்னா அதிசூரன். அந்த அதிசூரன் வாழ்வியத்தில் சிறந்து விளங்கியிருக்கான். இருந்தாலும் நம்ம ஏனாதி நாயனார் மாதிரி பெரிய வீரன் கிடையாது. இருந்தாலும் அவன் மனசுக்குள்ளே பெரிய ஆணவம் என்னென்னா, நான் தான் ரொம்ப பெரியவன், எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு நினச்சி மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்திருக்கான். ஆணவம் பிடிச்சவங்க கிட்ட யார் படிப்பா? அதனால் அங்கெல்லாம் மாணவர்கள் ரொம்ப கம்மியாக படிச்சிருக்காங்க. அதனால் அவனுக்கு ரொம்ப கோபம் இருந்திருக்கு நம்மளோட ஏனாதிநாத நாயனார்கிட்ட. இவர் மட்டும் இப்படி நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்கார, நம்மளோட பேர் புகழெல்லாம் வெளியே வரவிட மாட்டேக்காரன்னு சொல்லிட்டு அவன் கூடுதலாக திறமையை வளர்த்துக்கணும்னு நினைக்கல. இவரை என்ன பண்ணலாம் அப்படின்னு பொறாமப்பட்டிருக்கான். அப்படி பொறாமப்படவும் ஒரு நாள் நம்ம ஏனாதிநாத நாயனாரை நேரில் பார்த்து சொல்லியிருக்கான், எப்பா நம்ம 2 பேருமே வாழ்படை பயிற்சி பள்ளிக்கூடம் நடத்துகிறோம், யாராவது ஒருத்தர் தான் இதை சொல்லி கொடுக்கணும். ஏன்னா ஒரு ஊரில் ஒன்று இருந்தால் போதும், நீ என் கூட போருக்கு வா, நம்ம 2 பேரும் போர் புரிஞ்சு யார் வீரன் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அவங்க மட்டும்தான் அந்த பள்ளிக்கூடத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். உடனே நம்மோட ஏனாதிநாத நாயனார் சரிப்பா உன் விருப்பம், என்ன செய்யணுமோ செய், என்ன செய்யணும் உனக்கு அப்படின்னு சொல்லி ஏனாதிநாத நாயனார் கேட்டிருக்காரு. உடனே அதிசூரன் சொல்லியிருக்கான், இந்த மாதிரி நான் ஒரு நாள் சொல்கிறேன், அந்த நாளில் வச்சுக்குவோம் போகிறேன்னொன்னே, சரிப்பா என்ன செய்யணும் எப்போ வைக்கணுன்னொன்னே, ஒரு நாள் இந்த நேரம்னு சொன்னோன்னே, சரி உன்னுடைய விருப்பப்படியே எல்லாம் ஆகட்டும்னு ஏனாதிநாத நாயனார் சொல்லிட்டாரு. போருக்கான நாளும் வந்திருக்கு. ஏனாதி நாயனார் என்ன பண்ணியிருக்காருன்னா தனியாகவே போருக்கு கிளம்பியிருக்காரு. ஏன்னா அவர் பெரிய வீரன் இல்லையா, அதனால் எல்லாரையும் கூப்பிட்டு எதுக்கு சங்கடப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டுமே போருக்கு கிளம்பியிருக்காரு. ஆனால் நம்மோட அதிசூரன் நிறைய படையை திரட்டிட்டு வந்திருக்கான். இதை கேள்விப்பட்டவுடனே ஏனாதி நாயனார் இருக்கார்ல, அவருடைய மாணவர்கள் சுற்றத்தார்கள்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க போருக்கு தயாராகி போருக்கு போயிருக்காங்க. 2 பேருக்கும் போர் நடக்கு. போரில் யார் ஜெயிப்பா? நம்மோட நாயனார் பெரிய வீரன் இல்லைங்களா, அதனால் அவர் தான் ஜெயிச்சார். புறமுதுக்கு காட்டி ஓடிய நம்மோட அதிசூரன் ரொம்ப வீட்டுக்கு போய் சங்கடப்பட்டிருக்கான். என்னடா இப்படி ஆயிடுச்சு, நம்ம ஜெயிச்சிருவோன்னு நினச்சோமே, இவன் நம்மளே தோற்கடிச்சிட்டானே, இவனை ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு விடிய விடிய தூக்கமே வரலையாம். என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இவனை நேரான வழியில் போய் தோற்கடிக்க முடியாது போல இருக்குது. ஏன்னா பெரிய வீரனாக இருக்கானே நம்மளோட, அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா குறுக்கு வழி ஏதாவது யோசிக்கணும்னு சொல்லிட்டு இவரை பற்றி கொஞ்சமாக யோசிச்சிருக்கான். அப்போது இவர் சிவனடியார்களை நடத்துகிற விதம் அவனுக்கு ஞாபகம் வந்திருக்கு. சரி இனிமேல் நமக்கு ஒரு சூழ்ச்சி வந்துருச்சு,
அதை நம்ம பின்பற்றுவோம்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் ஒரு ஆள் மூலியமா சொல்லி விட்டுருக்கான் ஏனாதிநாத நாயனார்கிட்ட. அந்த ஆள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது பெரிய பெரிய போர்லாம் நடத்த வேண்டாமா, உயிர் சேதம்லாம் வருதான், அதனால 2 பேரும் தனிப்பட்ட முறையில் ஒரு இடத்துல தனியாக சந்திச்சு போர் செய்யணுமா அப்படின்னு சொல்லி விட்டுருக்காரு அதிசூரன். ஒன்று இப்போ நான் தான் முன்னமே சொல்லிட்டேனே, அவனுக்கு என்ன விருப்பமோ அதுபடியே செய்வோம், எப்போ எங்கே வரணும் அதை மட்டும் கேட்டு சொல்லுப்பான்னொன்னையும் ஒரு குறிப்பிட்ட தேதி சொன்னோடனையும் நம்மோட ஏனாதிநாத நாயனார் வந்து தனிப்பட்ட முறையில் கிளம்பியிருக்காரு. ஒரு உடைவாளும் ஒரு பலகையும் எடுத்துகிட்டு கிளம்பியிருக்காரு. அதே மாதிரி அவனும் அதிசூரனும் வந்திருக்கான். 2 பேருக்கும் கடுமையான போர் நடந்திருக்கு. போரில் யார் ஜெயிப்பா? நம்மோட ஏனாதிநாத நாயனார் தானே ஜெயிப்பார். அதனால் வந்து அவர் ஜெயிச்சு அவனை வந்து அந்த வாளை வச்சு கொல்லலாம் அப்படின்னு கிட்ட வரும்போது அவன் வந்து அது வரைக்கும் அந்த பலகையை வந்து இப்படி மறைச்சி நெத்தியை மறைச்சி வச்சு சண்டை போட்டுட்டு இருந்திருக்கான் இப்படி வாளை வச்சு. அவர்கிட்ட வந்து கொல்ல வரும்போது என்ன பண்ணியிருக்கான்னா, அந்த பலகை இப்படி எடுத்திருக்கான். எடுத்த உடனே அங்கே பார்த்தா நெத்தி நிறைய திருநீர் அணிஞ்சிருக்கானாம். அதை பார்த்த உடனே நம்மோட நாயனார் வந்து ரொம்ப துடிச்சு போயிட்டாராம். அடடா, இவ்வளவு நேரம் ஒரு சிவனடியார்கிட்டே நம்ம சண்டை போட்டோம், இவன் நேற்று வர திருநீர் வைக்கலையே, அப்போ இன்னையிலேருந்து சிவனடியார் ஆயிட்டான் போல இருக்கே, நம்ம இவனுக்கு தொந்தரவு பண்ணிட்டோமே, இவங்கிட்ட போய் சண்டை போட்டோமே, பெரிய தவறு பண்ணிட்டோமே, இப்போ என்ன பண்ணுறது? அப்போ நம்மக்கிட்ட இருக்க உடைவாள் எல்லாத்தையும் கீழே போட்டுட்டோன்னா இவன் நம்மளை கொன்றுவான். அப்போ ஊர் மக்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, நிராயுதா பாணியாக நின்ன ஒருத்தனை இவன் கொண்டுட்டானேன்னு சொல்லிட்டு இவனுக்கு கெட்ட பேர் வந்துடும். அப்போ நம்ம அப்படி ஒரு கெட்ட பேர் வந்து ஒரு சிவனடியாருக்கு வர விடவே கூடாது. அதனால் நம்ம என்ன பண்ணுவோன்னு சொன்னால் சண்டை போடுற மாதிரி நடிப்போமேன்னு சொல்லிட்டு சும்மா வாளை வச்சு அவங்கிட்ட சண்டை போடுற மாதிரி நடிச்சிருக்காரு. அவனை கொல்லவே இல்லை, சும்மா இப்படி சண்டை போடுற மாதிரி நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவனுக்கு அதிசூரனுக்கு வந்து இதை தானே எதிர்பார்த்தான். என்ன, திருநீர் அணிஞ்சிட்டு வந்தால் அவர் கொல்லவே மாட்டார், எந்த காரணம் கொண்டும் அவர் ஜெயிக்க மாட்டார், நம்ம தான் ஜெயிப்போம்னு நினச்சி அதை தானே வந்தான். அவன் அந்த கருத்தை வச்சுட்டு தானே வந்தான். வந்தவன் என்ன பண்ணியிருக்கான், அவன் என்ன கருத்தை மனசில் நினச்சிட்டு வந்தானோ அந்த கருத்தை செஞ்சு முடிச்சிட்டான். அதுக்கப்புறம் திருநீற்றின் பெருமையை நன்கு உணர்ந்தவர் நம்மோட ஏனாதிநாத நாயனார்னு சொல்லிட்டு நம்மோட சிவனார் வந்து அம்மையாரோட தோன்றி அவருக்கு முக்தி கொடுத்து அவரை தன்னோடையே அழைச்சிட்டு போயிட்டாராம். இந்த அதிசூரன் வந்து அந்த நேரம் ஜெயிச்சிருக்கான். ஜெயிச்சாலும் அவன் வந்து என்ன பண்ணியிருக்கான், நரகத்துக்கு வந்து அதிசூரன் வந்து போயிருக்கான். அந்த அதிசூரனால் நம்மோட ஏனாதிநாத நாயனாருடைய உடம்பை தான் அழிக்க முடிஞ்சுது, அவருடைய புகழை அழிக்க முடிந்ததா? இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசிட்டு தானே இருக்கோம். இன்னும் எத்தனை காலம் வந்தாலும் சரி, ஏனாதிநாத நாயனார் திருநீற்றுக்காக கொடுத்த மரியாதையை எல்லாரும் பேசிட்டு தான் இருப்பாங்க. அதனால் அவருடைய புகழை அவனால் ஒன்றும் பண்ண முடியலை. இந்த அதிசூரன் வந்து நெத்தியில் திருநீர் அணிஞ்சானே, அதனால் சொர்க்கத்துக்கு போனானா? கிடையாது. அவன் வந்து புனிதனாகவில்லை. ஏன்னா திருநீர் வந்து சிவத்தை உணர்ந்து பூசணும், அப்போ தான் புனிதனாக முடியும். அதனால் வந்து அவன் நரகத்துக்கு போயிட்டான். இந்த ஏனாதிநாத நாயனாருடைய வரலாறுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நெற்றியில் வந்து நம்ம எப்போவுமே திருநீர் ரொம்ப பெருசாக பூசாட்டாலும் யார் யாருக்கெல்லாம் ரொம்ப விருப்பமோ அவங்க பெருசாக பூசிக்கோங்க. இல்லை நான் கொஞ்சம் சின்னதாக பூசுவேன்னு நினச்சாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக நெற்றியில் எப்படியாவது ஒரு வகையில் திருநீரை வந்து பூசுங்க. திருநீர் ருத்ராட்சம் அணிந்த சிவனடியார்கள் வந்து சாதாரண மனிதர்கள்டேருந்து வேறுபடுத்தி காட்டணும் தன்னை. எப்படி அப்படின்னா, தான் நடக்கிற விதம், அடுத்தவர்களுக்கு மரியாதை அளிக்கும் விதம் எப்படின்னு சொல்லிட்டு பண்பாட்டில் வந்து அவங்களோட உயர்ந்து இருக்கணும். அப்போ தான் சாதாரண மனிதர்கள் வந்து என்ன நினைப்பாங்க, ஓ நம்மளும் திருநீர் அணிஞ்சு ருத்ராட்ச மாலை அணியணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால் திருநீர் ருத்ராட்சம் அணிந்து கொண்டு நம்ம நல்ல முறையில் நடந்தோம்னா நம்மளுக்கும் சிவகதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய நாயன்மாரான ஏனாதிநாத நாயனாரை வணங்கி இந்த உரையை முடித்து கொள்கிறேன். நாளைக்கு நம்ம பார்க்க போகிற நாயனார் யாருன்னா, அன்பு வலையில் வந்து சிவனாரை ஆட்படுத்தி கொண்டவர். நம்ம வந்து தானம், தர்மம், தவம், யோகம், ஞானம் இந்த மாதிரியெல்லாம் நிறைய செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சிவனார்கிட்ட போகிற வழியை தேடலாம். சிவனாரை நம்மக்கிட்ட இழுக்கக்கூடிய ஒரு வழின்னு ஒன்று இருக்குது இல்லையா? அது என்ன வழின்னா அன்பு வழி. அந்த அன்பு வழியில் நின்றவர் தான் நம்மோட கண்ணப்ப நாயனார். அந்த கண்ணப்ப நாயனாரை பற்றி நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.